ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல பயங்கரமா அந்நிய பாஷை, பார்த்த உடனே அந்நிய பாஷை பேசுவாங்க. ஜபத்துல உட்கார்ந்தவன அந்நிய பாஷை தான் பேசுவாங்க. அப்படியே போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க வெளியில போயிட்டு. ஐயோ இப்படியேவா, இவங்களுடைய கர்த்தர் யாரு, இவங்களுடைய தேவன் யாருன்ற மாதிரி நமக்கு கேள்வி தோணும். சிலரை பாத்துக்கிறேன், அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு வெளியில போயிட்டு அப்படி அப்படி அப்படியே உள்ள ஹால்ல உட்காந்து ஜபம் பண்ணி அந்நிய பாஷையில நிரம்பி வழிஞ்சு வெளியில போயிட்டு அப்படியே வெளியிலே அவங்க கதவு கிட்டே நின்று தம் அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, குடிப்பாங்க. எப்படி அவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை வரும்? அது பரிசுத்தமான ஒரு ஆவி. அது பரிசுத்த பரலோகத்துல நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவி அது. ஸோ எப்படி குடி குடிச்சிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு எல்லா அட்டூழியத்தை செஞ்சுக்கிட்டு இன்னொரு வைஃபை வச்சுக்கிட்டு இன்னொரு கள்ளக்காதலை பண்ணிக்கிட்டு எப்படி அவங்க அந்நிய பாஷையில நிறைந்து பேசுறாங்கனாக்கா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? எப்படி இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் இருக்குது? இவங்களுக்குள்ள சாத்தானுடைய வேலை இருக்குமா இருக்காதா? யோசித்து பாருங்க. கண்டிப்பாக இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவங்க 1008 பிரச்சனை இருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு என் உதட என் டங்ஸை வந்து ஆண்டவர் அப்படியே தொடணும், எனக்கு நல்ல வார்த்தைகள் வரணும், எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபிக்கணும். நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க உங்க வரத்துக்காக. என்னுடைய வரத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நான் விரும்பி கேட்டேன், ஆண்டவரே தீர்க்கதரிசன வரங்களால் பிசாசுகளை ஆண்டவர் சொல்லிடுறார் 9வது அதிகாரம், பிசாசுகளை தோற்றுவோம், பிணியாளிகளை ரட்சிக்கும், வியாதியத்தை சுகப்படுத்துவோம். தீர்க்க தரிசன வரத்தோடு நான் ஆண்டோட ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, இப்படிப்பட்ட வரங்களால் என்ன நிரப்புங்க இயேசு சுவாமின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தரை நம்ம ஆளை பார்த்தோ அது வெளி தோற்றத்தை பார்த்தோ எவ்வளோ எடை போட்டோம்ல. ஆனா நல்லா நினைச்சுக்கங்க, இப்படி பித்தலாட்டமான உலகத்துல பித்தலாட்டமான காரர்கள் ஒரே ஒரு கண்ணட்டத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா விக்கிரக ஆராதனைக்கும் எல்லா காரியங்களும் செய்வாங்க, வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அவங்க சாத்தானுடைய பிடியில இருக்கிறாங்கன்றதான் அவங்களுக்கு தெரியாம இருக்கு. பிரியமானவர்களே, தயவு செய்து இதை ஏன் நம்ம யோசிக்க கூடாது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நான் எப்படி ஒரு அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு பொய் பேச முடியும்? நான் எப்படி ஒரு சீரியலை பார்க்க முடியும்? நான் எப்படி செல்போன்ல வந்து இப்படி தள்ளிக்கிட்டு போனா கூட ஏதாவது வந்தா ஐயோ இல்ல ஆண்டவர் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் சொல்ற லெவலுக்கு நான் இருப்பேன். எனக்கு அப்படிதான் பிடிக்கும். அநேகர் இருக்கிறாங்க, கண்டிப்பா அநேகர் அந்த லெவல்ல எல்லாம் இருக்கிறாங்க. இது வேண்டாம் ஆண்டவர், எனக்கு இது வேண்டாம்ப்பா, இது மாதிரி சினிமாலாம் நான் பார்க்க கூடாது ஆண்டவர். அப்படி ஜெபம் பண்ணி ஜெபிக்க தான் பிசாசு நமக்கு பயப்படுவான்.